ஈரப்பதன் அப்படின்னு சொல்றது என்ன? கிருஷ்டிகா, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதண்ணா. ஓகே, அப்ப சொல்லுங்க. வளிமண்டலத்துல அடங்கியிருக்க நீராவி விட்டு அளவு வளிமண்டல ஈரப்பதம் எனப்படும். ஓகே, வெரி குட். எஸ், ஈரப்பதன்னு சொல்றது நம்மளை சுத்தி காணப்படுற இந்த வளிமண்டலத்துல, சரியா? அந்த வளிமண்டலத்துல காணப்படுற நீராவி விட்டு அளவு தான் ஈரப்பதன். சரியா? அஹ் இந்த பிக்சரை பாருங்க. நம்ம நேரடியாவே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி. அஹ் நீர் ஆவி அப்படியே பரம்பி காணப்படும் ஏன்னா பொதுவா. சரியா? இந்த நீராவியில இந்த நீராவி விட்டு அளவு தான் ஈரப்பதன். சரியா? இதுல இருக்க நீராவி விட்டு அளவு தான் ஈரப்பதன். சரியா? அப்ப ஈரப்பதன் சொல்றது வளிமண்டலத்துல காணப்படுற நீராவியின் அளவு. அதைத்தான் ஈரப்பதன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஈரப்பதன் ரெண்டு இருக்கு பிரதானமா. ரெண்டு வகையான ஈரப்பதன் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தண்ணீரப்பதன். சரியா? ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று சார் ஈரப்பதன்னு சொல்லுவோம். இல்லையா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஒன்று தனி ஈரப்பதன், அப்படி தண்ணீரப்பதன். இன்னொன்று சார் ஈரப்பதன். சரியா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம், தண்ணீரப்பதன்னா என்ன, சார் ஈரப்பதன்னா என்ன? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தெரியுமா தெரியாதா? ரெஸ்பான்ஸ் சரி பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கேக்குதா நான் பேசுறது? கிறிஸ்டிகா, கேக்குதா? ஆமாண்ணா. ஓகே, அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டி தெரியலன்னு கேக்குதுண்ணா. சொல்லணும். இல்லாட்டி எனக்கு எப்படி விளங்கும்? ஓகேவா? சரி, ஓகே. கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? தண்ணீரப்பதன்னா என்ன, சார் இறப்பதன் அப்படின்னா என்ன? சரி, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா கவனிச்சுக்கொள்ளுங்க. சரி? தண்ணீரப்பதன்னு சொல்றது கவனமா இந்த டெஃபினிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வெப்பநிலையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட வாயு அலகு ஒன்று கொண்டுள்ள நீராவியின் அளவு தான் தன் ஈரப்பதன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஈரப்பதன்னு சொல்றது என்னது? வளிமண்டலத்துல இருக்க நீராவி விட்டு அளவு. சரியா? அது தண்ணீரப்பதன் என்னன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு குறிப்பிட்ட வாயு அலகு கொண்டுள்ள நீராவியின் அளவு தான் தண்ணீரப்பதன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த உதாரணத்தை பாருங்க. சாதாரணமா 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில ஆஹ், ஒரு கிலோகிராம் வளியில, சரியா? இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. வளியில, சரியா? வளியில 10 கிராம் நீராவி இருக்குன்னு சொன்னா, சரியா? ஒரு கிலோகிராம் வளித்திணிவுல 10 கிராம் நீராவி இருக்குன்னு சொன்னா, அதோட தண்ணீரப்பதன் 10 கிராம். ஏன்னா 10 கிராம் ஸ்லாஷ் கிலோகிராம் இதுதான் அதோட தனி ஈரப்பதன். சரியா? தண்ணீரப்பதனை நம்ம என்ன அலகுல சொல்லுவோம்னு சொன்னா, இந்த கிராம் ஸ்லாஷ் கிலோகிராம் அப்படிங்கிற அந்த அலகுல தான் நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ வெப்பநிலைக்கு பாகை செல்சியஸ் அப்படி சொல்ற மாதிரி தண்ணீரப்பதனுக்கு இந்த கிராம் ஓவர் கிலோகிராம் அந்த அலகை தான் நம்ம பாவிக்கிறோம். சரியா? அப்ப நான் என்ன சொன்னேன்? தண்ணீரப்பதம்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு வாயு அலகு கொண்டுள்ள நீராவி விட்டு அளவு தான் தண்ணீரப்பதன். சரியா? அப்ப 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை ஒரு கிலோகிராம் வளித்திணிவுல 10 கிராம் நீராவி இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல தண்ணீரப்பதன் 10 கிராம் ஓவர் கிலோகிராம் இப்படி நம்ம சொன்னோம்னா அதுதான் தண்ணீரப்பதன். ஸோ இது விளங்கிச்சா தண்ணீரப்பதன் என்னன்னு சொல்லி?
விளங்குதுண்ணா. ஓகே, மத்தாக்கள். சுகன்யா. இது கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஈஸியான விஷயம் தான். அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈஸி. ஓகேவா? திருப்பி ஒருக்கா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணீரப்பதம்னு சொல்றது ஒரு குறித்த வெப்பநிலையின் கீழ் இந்த குறிப்பிட்ட வாயு அலகு அல்லது குறிப்பிட்ட அந்த வளித்திணிவு கொண்டுள்ள நீராவியின் அளவு தான் வந்து தண்ணீரப்பதன். சரியா? சும்மா உதாரணமா சொல்றோம். 20 °C வெப்பநிலையில வந்து 1 கிலோகிராம் வளியில வந்து 10 கிராம் நீராவி இருக்குன்னு சொன்னா, சரியா, அதுல தண்ணீரப்பதன் வந்து 10 கிராம்/கிலோகிராம். அந்த கிராம் ஓவர் கிலோகிராம்னு சொல்றது வந்து அதோட அலகு. அதாவது அந்த தண்ணீரப்பதனை நம்ம காட்டுற அலகு. பாகை செல்சியஸ் மாதிரி தண்ணீரப்பதனுக்கு இந்த ஒரு அலகை தான் பாவிக்கிறோம். சரியா? அப்ப இது ஓகேவா? அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே அண்ணா. ஓகே, குட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சாரீரப்பதம் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இதையும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சாரீரப்பதம்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வளியிலுள்ள உண்மையான நீராவி அளவிற்கும் அதே வெப்பநிலையில அந்த வளி தாங்கக்கூடிய அதிகபட்ச நீராவி அளவிற்கும் உள்ள விகித விகிதம் தான். அந்த விகிதத்தை சதவீதமா கூறுறது தான் வந்து சாரீரப்பதன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு வளியில இருக்க உண்மையான நீராவி அளவிற்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில ஒரு வளித்திணிவுல ஒரு குறிப்பிட்ட அளவு நீராவி இருக்கும் தானே, அந்த நீராவி விட்டு அளவுக்கும் அதே வெப்பநிலையில அந்த வளித்திணிவு தாங்கக்கூடிய அதிகபட்ச நீராவி அளவிற்கும், சரியா, உள்ள விகிதம் தான். விகிதத்தை சதவீதமா கூறணும்னு சொன்னா அதுதான் வந்து சாரீரப்பதன் அப்படின்னு சொல்றோம். இந்த உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒரு வளித்திணிவுல வந்து அதிகபட்சமா வந்து 20 கிராம் நீராவியை வந்து தாங்க முடியுமா? சரியா? ஒரு வளித்திணிவுன்னு சொன்னா அதுல அதிகபட்சமா 20 கிராம் நீராவியை தாங்க முடியும். சரியா? அதோட அதோட தாங்கு திறன் வந்து 20 கிராம். ஆனா இப்போ வந்து அதுல 10 கிராம் நீராவி தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இத சாரீரப்பதன் பாருங்க. மொத்தமா அதுல 20 வந்து 20 கிராம் அதெல்லாம் தாங்க முடியும். ஆனா 10 கிராம் தான் இப்போ இருக்கு. ஸோ 20 மேல் 10 தர 100ன்னு போட்டா 100 தானே சதவீதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சதவீதம் காண்றதுக்கு 100 யூஸ் பண்ணுவோம். ஸோ தர 100ன்னு போட்டா ஆன்சர் வரும் 50% அப்படின்னு வரும். அப்ப இதோட சாரீர பதன் வந்து 50%. சரியா? அதுல அர்த்தம் என்ன? அந்த வலியானது தனது கொள்ளளவில் 100% கொள்ளளவுல 50% மட்டுமே நிரம்பி உள்ளது. இதான் அதோட அர்த்தம். சரியா? அண்ணா, ஓ, சொல்லுங்க. எக்ஸாம் பேப்பர்லன்னா சாரீரப்பத்தன்ட்டு அளவு கேட்டு வருமோன்னா அந்த இந்த கணக்கு செய்யற மாதிரி. இல்ல இல்ல, அப்படி வராது. உங்களுக்கு கணக்கு செய்ய சொல்லி வராது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, சாரீர பதம்னா என்ன சதவீதமா காட்டுறோம். ஸோ எப்படி அது சதவீதமா காட்டுறோம்னு சொல்லி தெரியணும் இல்லையா, அதுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? ஓகேவா? கிருஷ்டிகா விளங்கிச்சா? டிலுனி, சுகன்யா. ஓகே, குட். ரைட். உங்களுக்கு கணக்கெல்லாம் செய்ய சொல்லி வராது எக்ஸாம்ல. மேபி கேள்வி வரலாலே தண்ணீரப்பதன் சாரீரப்பதன் என்பவற்றை அஹ், வரையறுக்குக இல்லாட்டி விளக்குக அப்படி எது வந்துட்டா நீங்க இதை அப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு மார்க்ஸ் வரும். சரியா? அப்ப இந்த சாரிர பதினெட்டு அலகு என்னன்னு சொன்னா சதவீதம். சரியா? அதோட ஈரப்பதனை வந்து சதவீதத்துல காட்டுறோம். இதுட அலகு பாருங்க, தண்ணீர பதினெட்டு அலகு வந்து கிராம் ஓ கிராம் ஓவர் கிலோகிராம் தான் அதுட்ட அலகு. சரியா? இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். சரி? ஓகேவா? அடுத்து பாருங்க, படிவு வீழ்ச்சி. நீ கேக்குதா? ஓ அண்ணா கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்போ ஸோ படிவு வீழ்ச்சின்னு சொல்றது இப்போ அடுத்த அடுத்த மூலங்களுக்கு வந்துட்டோம். வானிலை மூலங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வெப்பநிலை பார்த்தோம், ஈரப்பதன் பார்த்தோம், இப்போ படிவு வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். சரியா? மூணாவது விஷயம், இது படிவு வீழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, படிவு வீழ்ச்சினா உங்களுக்கு தெரியும், மலை வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்க. சரியா? ஆனால் படிவு வீழ்ச்சி அப்படின்னு சொல்றது வளிமண்டலத்துல ஒடுங்கல் நிலையை அடைந்த நீராவியானது. சரியா? வளிமண்டலத்துல ஒடுங்கல் நிலையை அடைந்த அந்த நீராவியானது மலை, பனி, ஆலங்கட்டி போன்ற வடிவங்கள்ல வந்து பூமியை நோக்கி வருகின்ற அந்த செயல்முறை தான் நம்ம சொல்றோம் படிவு வீழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா படிவு வீழ்ச்சின்னு வந்திருக்கணும், மலை வீழ்ச்சி இல்லை. ஓகே, ஓகேவா? ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே. ஓகே, அப்போ படிவு வீழ்ச்சினா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். சரியா? வளிமண்டலத்துல ஒடுங்கல் நிலை அந்த நீரியல் வட்டமெல்லாம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும், நீராவி, ஆஹ், நீர்ப்பரப்புகள்ல இருந்து நீராவினது ஆவியாதல், அப்புறம் தாவர விலங்குகள்ல இருந்து ஆவி ஈர்ப்பு மூலமா நீராவி வளிமண்டலத்தை சென்றடைஞ்சு அங்க ஒடுங்கல் நிலைய முகில்களா உருவாகி ஒடுங்கல் நிலையை அடைஞ்சோனைக்கு திருப்பி படிவு வீழ்ச்சியா பூமியை வந்து அடையும். ஸோ அந்த செயல்முறை தான் இங்க படிவு வீழ்ச்சின்னு சொல்றது. அந்த வளிமண்டலத்துல ஒடுங்கல் நிலையை அடைஞ்ச அந்த நீராவி வந்து மலை மலையா மட்டும் பெய்யறதில்ல, பனி, ஆலங்கட்டி, தூறல் இப்படி பல வடிவங்கள்ல வந்து பூமியை வந்து சேர்கின்ற அந்த செயல்முறையை தான் சொல்றோம் படிவு வீழ்ச்சி, precipitation அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? பாருங்க, படிவு வீழ்ச்சி விட்டு வடிவங்கள், அதாவது என்னென்ன வடிவங்கள்ல வந்து படிவு வீழ்ச்சி இடம்பெறுது, போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இன்னும் மழையா பொழியுதுன்னா, இப்ப பெரும்பாலும் இலங்கை, நம்ம நம்ம நாடுகள்ல எல்லாம் மழையா தான் படிவு வீழ்ச்சி கிடைக்குதுன்னா, மழை தான் அதிகமா கிடைக்குது. சரியா? அடுத்து தூறல். இந்த தூறல் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து படிவு வீழ்ச்சிட்டு ஒரு வடிவம் தான். அடுத்து பனி. சரியா? இப்ப அந்த துருவ பகுதிகள், இமயமலை பகுதிகளை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அங்க பனித்தான் பொழியும். நம்ம நாட்டுல மாதிரி மழை பெய்யாது, அங்க பனித்தான் பொழியும். சரியா? ஆலங்கட்டி மலை. சரியா? ஆலங்கட்டி மலைன்னு சொன்னா அந்த ஒரு ஐஸ் ஐஸ் கியூப்ஸ் மாதிரி அந்த மலை பொழிவை தான் ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வடிவத்திலையும் இந்த படிவு வீழ்ச்சி இடம்பெறும். அடுத்து பனி துகள்களாகவும் வந்து இடம்பெறும். சரியா? இப்படி பல்வேறு வடிவங்கள்ல இந்த படிவு வீழ்ச்சி இடம்பெறும். மேபி கேள்வி வரலாம், படிவு வீழ்ச்சியின் வடிவங்கள் ஒரு 4 இல்லாட்டி 5 குறிப்பிடுக, அப்படி கூட வரலாம். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, குட். அடுத்து பார்ப்போம், படிவு வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் முறைகள். சரியா? இப்ப அந்த படிவு வீழ்ச்சி எப்படி கிடைக்குது
ஸோ நீங்க இனி அந்த மலை வீழ்ச்சி அப்படிங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? படிவு வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? மலை வீழ்ச்சி தேவையான இடங்கள்ல யூஸ் பண்ணும். பொதுவா நீங்க வானிலை மூலங்கள் தொடர்பாக கதைக்கும் போது படிவு வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே? இப்ப இந்த படிவு வீழ்ச்சி கிடைக்கப்பெற முறைகள் தொடர்பா பார்ப்போம். சரியா? இந்த படிவு வீழ்ச்சியில அதிகமா காமனா இருக்கிறது வந்து இந்த மலை வீழ்ச்சி தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுல ஒன்னாவது சொல்றாங்க, மேற்காவுகை மலையா வந்து படிவு வீழ்ச்சி கிடைக்குதாம். சரியா? ஒன்னாவது முறை என்ன? மேற்காவுகை மலை. சரியா? அட்வெக்ஷன் ரெயின்ஃபால். என்ன சொல்றாங்கன்னா, வெப்ப நீராவியுடனான வளியானது மேற்காவுகை செயல்முறை மூலம் மேலிருந்து குளிர்வடைவதால் உருவாகின்ற மலை வீழ்ச்சி தான் வந்து மேற்காவுகை மலைன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வெப்ப நீராவி இருக்கும். ஏன்னா நீராவி நம்ம பார்த்தோம், அது வந்து ஒரு வெப்பத்தன்மையோட இருக்க அந்த நீராவி வந்து மேற்காவுகை செயல்முறை அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு நகர்வு செயல்முறையாக தான் மேற்காவுகை செயல்முறை. இப்போ அந்த நீராவியை வந்து அப்படியே கொண்டு போற அந்த செயல்முறை தான் மேற்காவுகை செயல்முறை. சரியா? இப்ப இந்த மேற்காவுகை செயல்முறை மூலமா அந்த நீராவி என்ன செய்யுதுன்னு சொன்னா மேல போகுதாம். மேலே எழுகுது, மேலே எழுதான். சரியா? மேல போக போக அது வந்து குளிர்வடையும். சரியா? மேல போக போக என்ன நடக்கும்? அந்த நீராவி வந்து குளிர்வடைஞ்சும். குளிர்வடைந்து அது தன் ஒடுங்கல் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மழையா அது பொழியும். சரியா? அப்படி பெய்கின்ற அந்த மலை வீழ்ச்சிக்கு தான் மேற்காவுகை மலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஓகேவா? மேற்காவுகை மலைன்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? புரியுதண்ணா. ஓகே. இது வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கா ரொம்ப டீட்டெயில்டா ஆழமா இருக்க ஒரு சப்ஜெக்ட். சரியா? அதாவது இந்த பிசிக்கல் ஜியாகிரபில இந்த ஹைட்ரோலஜி இந்த இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான். ஆனா உங்களுக்கு சும்மா பேசிக். சரியா? இது தெரிஞ்சா மட்டும் உங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கு கூட சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? இது வந்து நம்ம இன்னுமே டீட்டெயில்டா சயின்டிஃபிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. சரியா? அடுத்தடுத்து நீங்கள் யூனிவர்சிட்டி அதுகளுக்கு வந்தால் தொடர்பாக நீங்கள் மேலதிகமாக படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மேற்காவுகை மலை அப்படின்னு சொல்கிறது வெப்பமான நீராவியானது வளியின் அந்த வெப்ப நீராவியுடனான வளி வந்து மேற்காவுகை செயல்முறை மூலமாக வந்து மேலெழும் போது அது குளிர்வடைவதால் வந்து உருவாகிற மலை தான் வந்து மேற்காவுகை மலை. ரொம்பவும் ஷார்ட்டாக அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, பருவக்காற்று மலை வீழ்ச்சி. சரியா? இது நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரீசெண்டா கூட இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் மழை கிடைச்சு, அது பருவக்காற்று மலை வீழ்ச்சி தான். சரியா? பருவக்காற்று மலை வீழ்ச்சி அப்படின்னு சொல்றது வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வந்து அமுக்கம் வந்து வேறுபட்டு காணப்படும். சரியா? இந்த அமுக்க வேறுபாடுகள் காரணமாக உயர் அமுக்க பிரதேசத்திலிருந்து தாளமுக்க பிரதேசத்தை நோக்கி வருகின்ற காற்று வந்து அந்த காற்றின் காரணமாக உருவாகின்ற மலை வீழ்ச்சி தான் வந்து இந்த பருவக்காற்று மலை வீழ்ச்சி. இப்ப இந்த அமுக்கம் வந்து எப்படி வேறுபடுதுன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பிரதேசத்துல வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கமாகுதுன்னு சொன்னா, சரியா? ஒரு பிரதேசத்துல வெப்பம் வந்து அதிகரிக்குதுன்னு சொன்னா அங்க வந்து தாளமுக்கம் இடம்பெறும். சரியா? அங்க என்ன நடக்கும்? தாளமுக்கம் வந்து அதிகரிக்கும். ஏன்? அங்க இருக்க காற்றல் என்ன செய்யும்? ஆவியாகி மேலே போயிரும். ஸோ அங்க வந்து ஒரு தாளமுக்க நிலை வந்து ஏற்படும். இந்த தாளமுக்க ஏற்பட்ட பிரதேசத்தை நோக்கி யார் வருவான்னு சொன்னா உயரமுக்க காற்றுக்கள் வந்து வரும். சரியா? உயரமுக்க பிரதேசத்துல இருந்து காற்றுக்கள் வந்து இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வருவாங்க. சரியா? அப்படி அவங்க வரும்போது அந்த உயரமுக்க காற்றுக்கள் தாளமுக்கத்தை நோக்கி வரும்போது அந்த காற்றுனால வந்து ஒரு மலை வீழ்ச்சியை வந்து கொண்டு வரும். சரியா? இதுதான் வந்து பருவக்காற்று மலைன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இது வங்காள விரிகுடா. சரியா? இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக இலங்கைக்கு அதிகமாக மழை வீழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அந்த கான்செப்ட் தான் இது. சரியா? இப்போ ஒரு பிரதேசத்துல தாளமுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நிரப்புறதுக்கு உயரமுக்க பிரதேசத்துல இருந்து காற்றுக்கள் வந்து இந்த இடத்தை நோக்கி வரும். அவ்வாறு அந்த காற்றுக்கள் வரும்போது
அந்த காற்றுகள் வர்றனால இந்த பிரதேசத்துக்கு வந்து மழை கிடைக்கும். சரியா? இலங்கையெல்லாம் அதிகமா பருவக்காற்று மழை வீழ்ச்சியை தான் நம்பி இருக்கு. சரியா? வடகில் பருவ காற்று, தென்மேல் பருவ காற்று நீங்க பார்த்துருப்பீங்கன்னா அது படிப்போம் இன்னும் டீட்டெயில்டா. ஸோ இதுதான் வந்து பருவக்காற்று மழை வீழ்ச்சி. ஓகேவா? இது விளங்குனுச்சா? விளங்கிடுச்சண்ணா. ஓகே, குட். டிலுனி, சுகன்யா, ஓகேவா? விளங்குச்சு அண்ணா. சாரி சுகன்யா, கேட்கல நீங்க பேசுறது. திருப்பி சொல்லவா? ஓகே, நான் திருப்பி சொல்றீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கவனிச்சுக்கணும், திருப்பி ஒருக்கா சொல்றேன். இப்போ படிவு வீழ்ச்சி கிடைக்கிற முறைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மேட்கா வகை மலை சொன்னேன். அடுத்ததா வந்து இந்த பருவக்காற்று மலை. சரி, அந்த பருவக்காற்று மலை அப்படின்னு சொன்னா ஒரு அமுக்க வேறுபாடுகள் ஏற்படுறனால. சரியா? அதாவது உயரமுக்கம், தாளமுக்கம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இந்த அமுக்க வேறுபாடுகள் காரணமாக வந்து ஒரு பிரதேசத்துல வந்து தாளமுக்கம் வந்து ஏற்படுதுன்னு சொன்னான். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை போட்டிருக்கேன். இது வங்காள விரிகுடா. இங்க வந்து ஒரு தாளமுக்கம் ஏற்படுதுன்னு சொன்னான். சரியா? அந்த தாளமுக்கத்துல வந்து இந்த பிரதேசம் வந்து வெற்றிடமாகும். அங்க இருக்க காத்தெல்லாம் வந்து பெயிருச்சு, மேல பெயிருச்சு, அதான் அர்த்தம். சரியா? இப்படி எதுவும் எழுதிடாதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சரியா? அப்ப இங்க வந்து தாளமுக்கம்னால ஒரு வெற்றிடம் வந்து இருக்கும். வழி டு வெற்றிடம் வந்து இருக்கும். ஸோ இதை நிரப்புறதுக்காக யார் வருவான்னு சொன்னா உயரமுக்க பிரதேசத்துல இருக்க காற்றுகள் வந்து இந்த இடத்த நோக்கி வருவாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கன்னா தாளமுக்கம்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, உயரமுக்க பிரதேசங்கள்ல இருந்து காற்றுக்கள் வந்து இதை நிரப்புறதுக்காக வராங்க. சரியா? அப்படி வரும்போது அதனால வந்து அந்த பிரதேசத்துக்கு வந்து மழை வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பருவக்காற்று மழை வீழ்ச்சி. சரியா? நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக இலங்கைக்கு கனமழை ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிலாம் நியூஸ் சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அர்த்தம் இதான். சரியா? அதை நிரப்புறதுக்கு யார் வருவா? உயரழுத்த பிரதேசத்துல இருந்து காற்றுகள் வரும். ஸோ அவ்வாறு காற்றுகள் வரும்போது இந்த பிரதேசத்துக்கு வந்து மழையும் சேர்த்து கொண்டு வரும். சரியா? வடகீழ் பருவ காற்று இங்க தாளமுக்கம் ஏற்பட்டா ஏற்படும். தென்மேல் பருவ காற்று இங்க தாளமுக்கம் ஏற்பட்டா ஏற்படும். இங்க தாளமுக்கம் ஏற்பட்டா அதை நிரப்ப காத்து இங்க இருந்து வரும். ஸோ அதனால தென்மேல் பருவ காற்று கிடைக்கணும் இலங்கைக்கு. இந்த பிரதேசத்துல தாளமுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இங்க இருக்க காற்றுகள் வரனால வடகீழ் பருவ காற்று கிடைக்கும் இலங்கைக்கு. சரியா? இதான் இலங்கைக்கு மழை கிடைக்கிற ஒரு வழிமுறை. ஸோ ஞாபகம் வச்சுக்கலுமா? புரிஞ்சுச்சா இப்ப? புரியுதண்ணா. ஓகே, சுகன்யா விளங்கிச்சா? ஓகே, குட். சரி, அப்ப அடுத்ததுக்கு போவோம். ஓகே, ஐ ரிசீவ் யுவர் மெசேஜ். அடுத்து ஒரு வழிமுறை சொல்றாங்க. இதெல்லாம் உங்க கைட்ல இருந்தது தான் நான் சொல்றேன். ரைட்? சொல்றாங்க, ஒரு சூடான காற்று தொகுதியும் ஒரு குளிர்ந்த காற்று தொகுதிகளும் சந்திக்கும் போது. சரியா? இதை சொல்லுவோம் வழித்திணிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு வேர்டை நீங்க போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. காற்று தொகுதின்னு சொல்லாம வழித்திணிவு அப்படின்னு போடுங்க. சரியா? ஏர் மாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சரியா? அப்ப ஒரு வெப்பமான ஒரு வழித்திணிவும் குளிர்வான ஒரு வழித்திணிவு வந்து ஒன்றை ஒன்று சந்திக்குதான். சரியா? அப்படி சந்திக்கும் போது அந்த வெப்பமான வழி என்ன செய்யப்படும்னா மேல தள்ளப்படும். சரியா? இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. சரி, அவங்க கை ரெண்டையும் இப்படி சும்மா வச்சுக்கணும் க்ராஸ் ஷேப்ல. இப்போ ஒரு சைடில் இருக்கால் வெப்பமான வழித்தொகுதி, வழித்திணிவு. சரியா? ஒரு சைடில் குளிர்ச்சியான வழித்திணிவு. இப்போ உங்க ரெண்டு பேரும் நேராக சந்திக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னா அந்த வெப்பமான வழித்திணிவு இருக்கு இல்லையா, அவங்க வந்து மேலே போவாங்க. சரியா? மேலே வந்து தள்ளப்படும் போது அவங்க மேலே மேலே போகும்போது நான் என்ன சொன்னேன் முதலே, குளிர்வடையும். சரியா? அங்க இருக்க நீராவியெல்லாம் என்ன செய்யும்? குளிர்வடையும். ஸோ அப்படி குளிர்வடைந்து அதனாலையும் வந்து மழை வந்து கிடைக்கும். சரியா? இதுவும் ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது விளங்குனுச்சா? விளங்கிடுச்சண்ணா. ஓகே, குட். இதை நீங்க இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வழித்திணிவுகள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் போர்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ வழித்திணிவுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். அடுத்து நாலாவது விஷயம், தாளமுக்கம் மற்றும் சூறாவளி மழை வீழ்ச்சி. சரியா? இந்த சூறாவளி ஏற்படுறனாலையும் வந்து
பிரதேசங்களுக்கு மழை வந்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரியும் சரியா. ஒரு பிரதேசத்தில் சூறாவளி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கும் காரணம் வந்து தாளமுக்கம் தான் சரியா. தாளமுக்கம் ஏற்படும் போது சூறாவளி அங்கே ஏற்படும். இந்த தாளமுக்கம் வந்து அதிகரிக்கும் போது அவ்வாறு சூறாவளி ஏற்படும் போது நேரடியாக அந்த பிரதேசத்துக்கு கனமழையை வந்து கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு வழிமுறை ஒரு பிரதேசத்துக்கு வந்து மழை கிடைக்கிறதுக்கு. இப்போ இலங்கை கூட பார்த்தீங்கன்னா டித்வா டித்வா புயலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை கிடைச்சிச்சு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான மழை கிடைச்சு. அது ஒரு காரணம், ஒரு வழிமுறை. ரைட். இவ்வளோத்தான் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற முறைகள். படிவு வீழ்ச்சி சாரி. ஓகே, கிளாஸ் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த நிமிஷத்தை பார்ப்போம்.